ஆவணி முதல் ஞாயிறு அன்று வீட்டுக்கு வரும்போது இந்த 4 பொருட்களை மட்டும் மறக்காமல் வாங்கிட்டு வாங்க. இந்த பொருட்களை நல்ல நேரத்தில் வீட்டுக்குள் கொண்டு வந்தால் வீட்டில் நல்ல அதிர்ஷ்டமும் மங்களமும் பெருகும் என்று பாரம்பரியமாக நம்பப்படுகிறது. என் குடும்பத்தில் கஷ்டங்கள் குறைந்து நல்லதே நடக்கணும் என்று நினைக்கிறவர்கள் கமெண்ட்ல குலதெய்வம் துணை என்று சொல்லிட்டு ஒரு லைக் தட்டிவிட்டு இந்த புண்ணிய தகவலை உங்கள் 5 குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. ஆவணி முதல் ஞாயிறு காலையில் வீட்டை சுத்தம் செய்துவிட்டு முதலில் கல்லுப்பு வாங்கி வீட்டில் கொண்டு வந்து பூஜை அறையில் மஞ்சள் குங்குமம் வைத்து வையுங்கள். அதோட பச்சரிசி, வெல்லம், தேங்காய் இந்த 3ஐயும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். பச்சரிசி வளத்தையும் வெல்லம் இனிமையையும் தேங்காய் நிறைவையும் குறிக்கும் மங்களப் பொருட்களாக பாரம்பரியமாக கருதப்படுகின்றன. இந்த 4 பொருட்களையும் வைத்து எங்கள் வீட்டில் பணவரவு பெருகணும், சுபகாரியங்கள் தடையில்லாமல் நடக்கணும், குடும்பத்தில் நிம்மதி நிறையணும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அன்றைக்கு வீட்டில் தேவையில்லாத சண்டை, கோபம், எதிர்மறையான வார்த்தைகளை தவிர்த்து நல்ல எண்ணத்தோடு நாளை தொடங்குங்கள். ஆவணி முதல் ஞாயிறு உங்கள் குடும்பத்திற்கு நல்ல தொடக்கமாக அமையணும்னு நினைக்கிறவர்கள் குலதெய்வம் துணை என்று கமெண்ட்ல சொல்லிட்டு பாருங்கள்.